சென்னை மெரினாவிற்கு கிடைக்க போகிறது ப்ளூ பிளாக். இனி மாறப்போகும் பல விஷயங்கள். இந்த ப்ளூ பிளாக் சர்டிபிகேட் பின்னணி என்ன? மெரினா கடற்கரையில் அண்ணா நீச்சல் குளம் அருகே உள்ள 50 ஏக்கர் பகுதி விரைவில் நீலக்கொடி மண்டலமாக மாற உள்ளது. 6 கோடி ரூபாய் நிதி உதவியுடன் சாய்ந்த இருக்கைகள், சிற்றுண்டி சாலை, வெளிப்புற ஜிம்கள் மற்றும் கண்காணிப்பு அமைப்பு, நவீன நடக்கும் பாதைகள் ஆகியவை இடம்பெறும். இந்த கடற்கரை உள்ளே நுழைவதற்கு சுமார் 20 - 30 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீலக்கொடி ப்ளூ பிளாக் பீச் என்பது சர்வதேச அளவில் கொடுக்கப்படும் அங்கீகாரம். டென்மார்க்கை சேர்ந்த ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் என்கிற அறக்கட்டளை சார்பாக இந்த சான்றிதழ் வழங்கப்படுகிறது. 1985ஆம் ஆண்டு பிரான்சில் சுற்றுச்சூழல் கல்வி அறக்கட்டளை தொடங்கியது இந்த திட்டம். 1987ஆம் ஆண்டு ஐரோப்பாவில் செயல்படுத்தப்பட்டது. பின்னர் தென்னாப்பிரிக்காவுடன் இணைந்து 2001இல் உலகளவில் இந்த திட்டம் விரிவடைந்தது. இந்த சான்றிதழ் பெற்ற கடற்கரை வெளிநாட்டு கடற்கரை போல் காட்சியளிக்கும் மற்றும் உலகில் அழகான கடற்கரை மற்றும் சுத்தமான கடற்கரை என்னும் வகையின் கீழ் வரும். இதற்கு பாதுகாப்பான சூழல், பாதுகாப்பான கடற்கரை, நீரின் தரம், சுற்றுலா பயணிகளுக்கான பாதுகாப்பு, பொதுமக்கள் குளிப்பதற்கான தகுந்த இடம், தூய்மையான காற்று மற்றும் குப்பைகள் மேலாண்மை, கடல் நீரில் நீல நிறம் தன்மை உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட அம்சங்கள் இருக்க வேண்டும். இந்தியாவில் 12 கடற்கரைகளுக்கு இந்த நீலக்கொடி தர சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாம். அதன் அடிப்படையில் இந்தியாவில் நீலக்கொடி சான்றிதழை பெற்ற முதல் கடற்கரை ஒடிசாவில் உள்ள சந்திரபாகா கடற்கரை ஆகும். தமிழ்நாட்டில் சென்னை ஈசிஆரில் உள்ள கோவளம் கடற்கரை மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஈடன் கடற்கரையும் இந்த நீலக்கொடி தர சான்றிதழை ஏற்கனவே பெற்றிருக்கிறதாம். நீல தர சான்றிதழ் பெற்ற கோவளம் கடற்கரைக்கு தொடர்ந்து அதிக அளவு பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்த கடற்கரைக்கு கட்டணமாக 30 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக தகவல்கள் கூறுகின்றன. அந்த வகையில் தற்போது சென்னை மெரினா கடற்கரை நீல நிற தரச்சான்றிதழ் பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாம். இது போன்று இன்னும் சில நிற கொடிகள் சில விஷயங்களை வெளிப்படுத்துகின்றன. பச்சை கொடி பாதுகாப்பான நீச்சல் மற்றும் சர்ஃபிங்கை குறிக்கிறது. மஞ்சள் கொடி மிதமான அலைகள் மற்றும் நீரோட்டங்கள் குறித்து எச்சரிக்கிறது. சிகப்பு கொடி அதிக ஆபத்தை குறிக்கிறது. இரட்டை சிவப்பு கொடி பாதுகாப்பற்ற சூழ்நிலைகள் காரணமாக தண்ணீர் பகுதி மூடப்பட்டுள்ளதாக குறிக்கிறது. சிகப்பு மற்றும் மஞ்சள் கொடி நீச்சல் மற்றும் பாடி போர்டுக்கு பொதுவான பாதுகாப்பாக ஒரு உயிர் காப்பாளர் ரோந்து பகுதியை குறிக்கிறது. கருப்பு வெள்ளை நிற கொடி சர்ஃப் போர்டுகள், ஸ்டாண்ட் அப் பேடில் போர்டுகள் மற்றும் பிற நீர்வழி படகுகளுக்கான மண்டலத்தை குறிக்கிறது.